வணக்க மக்களே, நான் பார்க்க போகிற வசனம்னா ஆகாய 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்கள் மலையின் மேல் ஏறிப்போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம ஆலயத்தை கட்டணும், கடவுளோட வாசமாக கடவுள் தங்கியிருக்கிற ஆலயத்தை கட்டுறதுக்கு நம்ம பிரியப்படணும். நம்ம சொந்த காரியங்களுக்கு, நம்ம சொந்த வீட்டை கட்டுறதுக்கு அதுக்கு பிரியமாக இருக்கக்கூடாது. நம்ம ஆலயத்தை கட்டி கொடுக்குறதுக்கு நம்ம பிரியமாக இருக்கணும். நம்ம அவருக்கு ஆலயத்தை கட்டி கொடுத்தா நமக்கு அவர் வீட்டை கட்டி கொடுப்பார். அதான் வசனங்கள் சொல்லுது, நம்ம ஆலயத்தை கட்டி கொடுத்தா என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதன் பேரில் நான் பிரியமாக இருப்பேன். அதில் நான் பிரியமாக இருப்பேன்னு சொல்கிறார். நம்ம சொந்த காரியங்களை செய்கிறதுனால அவர் பிரியமாக இருக்கிறதா, நம்ம அவருக்குரிய காரியங்களை செய்யும்போது அவர் நம்மளை பிரியமாக இருப்பார். அதுக்கப்புறம் நம்ம காரியங்களை அவரே பார்த்துக்கொள்வார். அதான் அந்த வசனங்கள் நம்மளை கொண்டது. மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாக இருப்பேன். நம்ம அவருடைய ஆலயத்தை அதை கட்டுறதுக்கு பிரயாசப்படுறோமா? நம்ம ஒரு காணிக்கை கொடுக்கறனாலே கஷ்டப்படுறோம். எவ்வளோ காணிக்கை கொடுக்குறோம். ஆலயத்தை கட்டி கொடுக்குறதுக்கு நம்ம ஆசைப்படுறோமா? எவ்வளோ இடங்களில் ஆலயங்கள் இல்லாமல் இருக்குது. வட மாநிலங்களில் ஆலயங்கள் கட்டப்படாமல் இருக்குது, கட்டப்பட முடியாமல் இருக்குது. அந்த இடங்களுக்கெல்லாம் போய் நம்ம ஆலயத்தை கட்டி கொடுக்கலாம். நம்மளோட காணிக்கை நம்ம செலுத்தினாலே அதன் மூலமாக ஆலயம் கட்டப்படும். அதை நம்ம செய்கிறோமா? நம்ம சோதிச்சு பார்ப்போம்.